இங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னர் விலைமதிப்பில்லாத கற்கள் மூலமா ஒரு தங்க வளையல செய்யறாரு. அந்த வளையல திறமையான குத்துச்சண்டை வீரர்களுக்கு பரிசாவும் கொடுத்திருக்காரு. அந்த வளையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அரசர்கள் அதை எடுக்க முயற்சி பண்ண யாரால அதை எடுக்க முடியாம அப்படியே மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ணா சரளாங்கிற ஒரு பொண்ணு புதுசா கல்யாணமாயி வந்திருக்கா. அவ கையில தான் இப்ப அந்த வளையலுமே இருக்கு. அதை பார்த்து அவளோட கணவனுமே இது நல்லா இருக்கு கழட்டு பாப்போன்னு கழட்டும் போது அவளால கழட்ட முடியல. இதை எங்க பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு போட்டு விட்டாங்க, அப்ப இருந்து இதை கழட்ட முடியலன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் வைஷுங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த சரளாவுமே ஒரு இசை மையத்துல தான் வேலை பாக்குறா. அடுத்த வைஷு ஆதார் கார்டு சேஞ்ச் பண்றதுக்காக அந்த இசை மையத்துக்கு வரா. அப்படி அவ வந்திருக்கும் போது சரளா கையில இருக்கிற வளையல பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே சரளாட்ட இந்த வளையல் எங்க வாங்கினீன்னு கேட்க சரளாவுமே சட்டன் கோவப்பட்டு இந்த வளையல் வேணா எடுத்துக்கிறியா, வந்தியா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும், வளையல் வேணும்னா உன் புருஷன்ட்ட போய் கேளுன்னு எல்லாரும் முன்னாடியும் கோவமா பேசிட்டு போயிடுறா. வைஷுவும் அதை நினைச்சு கவலையா இருக்கும்போது ஹீரோ தான் ஆதரவா பேசுறான். அந்த நேரம் வைஷு எனக்கு ஒரு வளையல் வாங்கி தரீங்களான்னு கேட்க அடுத்த நாள் ஹீரோ வளையல் வாங்க கடைக்கு கூட்டு போயிடறான். ஆனா எல்லா வளையலையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவுமே கோவப்பட்டு உனக்கு எந்த மாதிரி வளையல் தான் வேணும்னு கேட்க நேத்து போன இசை மையத்துல ஒரு பொண்ணு ஒரு வளையல் போட்டிருந்தா அந்த மாடல் தான் எனக்கு வேணும்னு கேட்கறா. உடனே ஹீரோவுமே கடை ஓனர்ட்ட அட்ரஸ் கேட்டு சரளாவை பார்க்க வராங்க. அப்ப வளையல பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் இது அரபிக் எழுத்துக்கள் உள்ள இருக்குன்னு சொல்ல உடனே சரளா கோவப்பட்டு இது ஒன்னும் அரபிக் கிடையாது சமஸ்கிருதம்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே சரளாவோட ஹஸ்பண்டுமே ஹீரோ கிட்ட அரபிக் தெரிஞ்ச யாரையாவது கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த வளையலோட போட்டோவை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் ஹீரோ அரபிக் தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டு வந்துடுறான். அவருமே அந்த வளையல எழுதி இருக்கிறத டீகோட் பண்ணிட்டு 1000 வருஷம் பழமையான விலை மதிப்பில்லாத வளையல் ஒரு அரசர் குத்துச்சண்டையில ஜெயிச்ச ஒருத்தருக்கு பரிசா கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. கேட்டு சரளாவோட முகமே மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வைஷுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோன்னு வளையல போட்டோ எடுக்கிறான். அதை பார்த்த சரளாவோட ஹஸ்பண்ட் போனை புடிங்கிட்டு இதை டூப்ளிகேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு போனை உடச்சிட்டு ஹீரோவே அடிச்சிடறான். இதுக்கு ஹீரோவே நான் முதல் டூப்ளிகேட் பண்ணலாம் தான் நினைச்சேன், இப்ப அந்த வளையலையே உங்ககிட்ட இருந்து எடுக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போறான். அடுத்த நாளே சரளா கிட்ட ஒரு அம்மா இது என்னோட வளையல் கூடுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த ஹீரோக்குமே சந்தேகம் வந்து எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த அம்மாட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறான். ஆக்சுவலா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் பேரு சூப்பிகா. அவர் அரபிக்ல ஒரு ஜமீனுக்கு கீழே சமயக்காரரா வேலை பார்த்திருக்காரு. ஒரு நாள் அந்த ஜமீனோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த சூப்பிகா அவருக்கு ஃபிஷ் பிரியாணி பண்ணி கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்ட உடனே அந்த ஜமீனுக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. உடனே சூப்பிகாவோட திறமைக்கு பரிசா அந்த ஜமீன் அந்த வளையல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அந்த வளையல தான் அவரோட மனைவிக்கு போட்டு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வளையல கழட்டணும்னா அதுல உள்ள கிரீன் கலர் ஸ்டோனை பிரஸ் பண்ணோனே அது விரிஞ்சு வெளியே வரும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுல திருடங்க இறங்கி நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டையும் கொளுத்தி விட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவங்களோட மகளும் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப எதுவுமே இல்லாம சின்னதா ஒரு கேட்டரிங் வச்சு நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் கவலையிலே அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சூப்பிகாவோட டிரைவரை நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பிகா வீட்டுல திருடுனாங்கன்னு ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்க போன என்னையும் அடிச்சு போட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. கடைசியில என் கையில ஒரு வளையல் மட்டும் தான் இருந்துச்சு, அதையுமே நான் காலேஜ்ல லவ் பண்ண சரளாங்கிற ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணிட்டுன்னு சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு சரளாட்ட வந்து இந்த வளையல் யாரு உனக்கு கொடுத்தாங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா நீயே கழட்டிருன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சரளாவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது அந்த இடத்துக்கு ஐஜி வந்து சுமூகமா இதை பேசி முடிச்சிரோன்னு எல்லாரையும் வர சொல்றாரு. இந்த நேரம் ஹீரோவுமே சரளாக்கு அந்த வளையல கழட்ட தெரியாது, இவங்களுக்கு தான் கழட்ட தெரியும்னு சொல்ல அதே மாதிரி சூப்பிகாவோட மனைவியும் அதுல உள்ள ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி வளையல கழட்டிடுறாங்க. அதை பார்த்து ஐஜிக்குமே ஆசை வந்து கேஸ் முடியற வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்ல அதுக்கு சூப்பிகா இது எங்களோடது நிரூபிச்சுமே நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கவலையிலே கிளம்பிடுறாரு. நீங்க நைட்டே ஐஜி வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ வளையல எடுத்துட்டு வைஷு கிட்ட போய் கொடுப்பான்னு பார்த்தா நேரா சூப்பிகா கிட்ட போய் இது உங்க திறமைக்கான பரிசு, இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துறான்.